இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 27. கண்ணனின் அம்மா அவ்வாறு கூறியதும் அதை கேட்டு அதிர்ச்சியான காவியா யாருமே எதிர்பாராத நேரம் அந்த காரியத்தை செய்தாள். ஆம், கண்ணனின் அம்மா காலில் விழுந்தவள், அத்தை ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தியாக வாழணும், அதுதான் என்னோட ஆசை, ப்ளீஸ் அத்தை, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க என்று அழுதவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். கலைவாணி அவ்வளவு நேரம் தன் பெண் அடி வாங்கியதை தன் கணவர் மகன் கூறிய ஒரே காரணத்துக்காக பொறுத்து கொண்டு நின்றிருந்தவர் இதற்கு மேல் தாங்க முடியாதவராக தன் மகளை வாரி அணைத்தவர். ஏண்டி, ஏன் இப்படி பண்ணுற? நீ கண்ணனை விரும்புகிற, அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் அப்பாவும் அண்ணனும் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இங்கே எது நடந்தாலும் நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல. எனக்கும் அவங்க சொல்கிறத கேட்பதை தவிர வேற வழி தெரியல. எல்லாம் நீ பண்ண வேலை, நான் என்ன பண்ணுறது என்று புலம்பினார் கலைவாணி. வினோத் வீட்டில் உள்ளவர்கள் தன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றதும் ரத்னவேல் வினோத் இருவரிடமும் காவியா கண்ணன் இருவருக்குள்ளும் நடக்கும் கண்ணாமூச்சி ஆட்டத்தை முடித்து வைக்க வேண்டும். அதாவது கண்ணன் தன் வாயால் அவளை விரும்புவதை சொல்ல வேண்டும். காவியாவுக்கு கண்ணன் அவள் கிடைச்சிட்டா அவள் கண்டிப்பாக இப்படி நடந்துக்க மாட்டாள் என்று கூறினாள் வினோதினி. ரத்னம் தன் மகளுக்கு திருமணம் முடிய வேண்டும். வினோதினி சொல்வது சரிதான். இப்பொழுது அதை பற்றி பேசினால்தான் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று நினைத்து தன் சம்மதத்தை சொன்னார். வினோத்தும் சம்மதம் சொல்லியவன் கலைவாணி பார்வதி இருவரிடமும் காவியா கண்ணனை விரும்புவதை சொல்லி அங்கு என்ன நடந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் என்றான். என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ உங்கள் எல்லாருக்குமே விஷயம் தெரியுமா? பாட்டி, உங்களுக்குமா கேட்டாள் காவியா. ஆமாம், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். வினோத் எங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டான். நீ அழாதே, இனி நடப்பது எல்லாமே நன்றாகவே நடக்கும் என்றார் பார்வதி. காவியா வினோத்தை பார்க்க வினோத் எதுவும் கூறாமல் முகத்தை திருப்பி கொண்டு நின்றிருந்தான். காவியா, உங்கள் அண்ணன் வினோத் பிடிவாதமாக கண்ணனுக்கு தான் உன்னை திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டான். நீ இவ்வளோ அசிங்கப்பட்டும் என்னால் உனக்கு பரிந்து பேச முடியாத நிலைடி. சூழ்நிலை கைதியாக நிற்கிறேன். அதற்கு காரணமும் நீதான். இனி வினோதினியை மட்டுமல்ல, யாரையும் இப்படி பேசாத. நீ என்னுடைய வளர்ப்பு. உங்கள் அத்தை மாதிரி அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்று அழுதவரை கட்டிக்கொண்டு அவளும் அழுதவள் அவரிடம் மனதார மன்னிப்பு கேட்டாள். கண்ணனின் அம்மா காவியாவை அணைத்தவர், என்ன நீங்கள் ஆளாளுக்கு என் மருமகளை அள வச்சுட்டு இருக்கீங்க? நீ தான் எங்கள் வீட்டு மருமகடா, இதை யாராலும் மாற்ற முடியாது என்றவர், கண்ணா, அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கும் காவியாக்கும் திருமணம். நீ அவளை மனசார விரும்புகிறன்னு நம்ம வினோதினி சொல்லும்போது அதை என்னால் நம்பாமல் இருக்க முடியல. என்னங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு விருப்பமா என்றதும் சண்முகம் தன் விருப்பத்தை கூற கண்ணன் எதுவும் பேச முடியாதவனாய் நின்றான். கலைவாணி கண்ணனிடம் வந்து கையெடுத்து கும்பிட்டவர், கண்ணா, என் பொண்ணு அவ்வளவு கெட்டவ இல்லைப்பா. நீயே அவளை புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுப்பா? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளை நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும். ப்ளீஸ் கண்ணா, இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்லு என்றவரின் கையை கீழே இறக்கிவிட்ட கண்ணன், ஆண்டி ப்ளீஸ், நீங்கள் இப்படியெல்லாம் செய்து என்னை சங்கடப்படுத்தாதீங்க. எனக்கும் அவளை பிடிக்கும், ஆனால் அவள் நடந்துக்கிற விதை தான் எனக்கு பிடிக்கலை என்று காவியாவை பார்த்து கொண்டே கூற காவியா ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டு அழுதவள். இதுவரை தான் செய்த தவறுக்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டவள், ப்ளீஸ்டா, நான் செஞ்சது தப்பு தான், இனி அதை செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடு. உன்னோட வெறுப்பை என்னால் தாங்க முடியலடா. அதுக்கு நீயே உன் கையால் என்னை கொன்னுடு, இல்லைன்னா நானே செத்து போகிறேன் என்றவளை அவனும் அணைத்து அவளின் நெற்றியில் இதழ் பதித்தவன், லவ் யூடி, லவ் யூ ஸோ மச். இனியாவது பொருந்து நடந்துக்கோ. இப்படி செத்து போகிற அது இதுன்னு உளராத, புரியுதா என்றான்.
அனைவரும் காவ்யாவின் மாசற்ற அன்பையும் கண்ணனின் நேசத்தையும் பார்த்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வினோதினி இருவருக்கும் வாழ்த்து சொல்லி காவ்யாவை அணைத்து கொள்ள காவ்யா அவளிடம் மனதார மன்னிப்பு கேட்டவள். அவளை தன் அண்ணனிடம் அழைத்து சென்று இருவரையும் பக்கத்தில் நிற்க வைத்தவள். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்களும் வினோதினியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. எனக்கு நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சு மனசு சந்தோஷமாக இருந்தாலும் அது என்னமோ அவள் மேலே இருக்கிற கோபத்தால் என்னால் ஏற்றுக்க முடியல. சாரி அண்ணா, இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். சரிம்மா, சரி, நீ சொல்கிறது புரியுது. நீ இவ்வளோ தூரம் மாறியது போதும் என்றவன் தன் தந்தையை பார்க்க ரத்னவேல் அவளின் தலையை வருடி கொடுத்தவர், நான் செய்ததெல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா, இந்த அப்பாவை மன்னிச்சிடு என்றதும் தன் அப்பாவிடம் அவளும் மன்னிப்பு கேட்டவள். நான் தான் அப்பா தப்பு செய்தேன். என்னை பெத்த பாவத்துக்கு நீங்கள் தான் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. சாரிப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை என்றவர் அனைவரிடமும் எனக்கு இவங்க 2 பேரின் கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வைக்கலான்னு தோணுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றதும் அனைவரும் அதற்கு சம்மதம் சொல்ல லட்சுமி எதையும் சொல்ல முடியாதவராய் நின்றார். பிறகு புரோகிதரை பார்த்து நாள் குறிக்க திருமண வேலைகள் நடக்க திருமண நாளும் வந்தது. வினோதினியை கைப்பிடிப்பதால் இந்த குறுகிய காலத்தில் பல எதிர்ப்புகள், பல இகழ்ச்சியான பேச்சுகள் வந்தாலும் எதையும் காதில் வாங்காதவனாய் தன்னவளை மேலும் மேலும் நேசித்தவன் அவளுக்கான சிறந்த கணவனாய் இருக்க தன்னை மெருகேற்றி கொள்ள ஆரம்பித்தான். கண்ணன் காவ்யாவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவளை அவளின் பெற்றோரின் சம்மதத்துடன் அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அன்று 2 பேரும் பேசியதோடு சரி. அதன் பிறகு இருவரும் இப்போதுதான் சந்திக்கின்றனர். அவர்கள் ரெஸ்டாரண்ட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது அங்கு வந்த சுரேஷ் அவர்களை பார்த்ததும் அவர்களை நெருங்கியவன், காவ்யா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உனக்கு என்ன பைத்தியமா? உன்னுடைய ஸ்டேட்டஸ் எங்கே? இவனுடைய ஸ்டேட்டஸ் எங்கே? எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ற? வா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன்னை உயிருக்குயிராக விரும்புகிறேன். நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச சொல்கிறேன் என்று அவளின் கையை பிடிக்க காவ்யா அதில் கோபம் கொண்டவள். கண்ணனை பார்க்க அவனும் கோபம் கொண்டு எந்திரிக்க காவ்யா அவனை தடுத்தவள். என்னடா திமிரா? இப்போ எதுக்கு இப்படி உளறிட்டுருக்க? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை பிடிப்ப? நான் உன்னை என்னைக்காவது விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை நீ தான் உன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கியா? நான் இவனை தான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சும் உனக்கு இப்படி பேச எப்படிடா மனசு வந்துச்சு? என்ன கேவலமான ஜென்மனி! தயவு செய்து என் கண்முன்னே நிற்காத, இங்கிருந்து போ. ஏய், என்னடி என்னமோ ஓவராக பேசுகிற? அவன் வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போறியா, இல்லை என் வீட்டுக்கு வந்து ராணி மாதிரி வாழ போறியா? முடிவு பண்ணிக்கோ என்றதும் அதுவரை அமைதியாக இருந்த கண்ணன் தன்னவளை வேறொருவன் டி என்று அழைத்ததும் அவனை அறைந்தவன், டேய், திருந்தவே மாட்டியா நீ? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை ஏன் எதிரிலேயே கையை பிடித்து இழுத்ததோடு இல்லாமல் அவளை டி போட்டு கூப்பிடுவ என்று அவனை அறைந்தவன், இனி ஒரு தடவை அவள் பின்னாடி சுற்றுன மரியாதை கெட்டு போயிடும். இப்போ இங்கேருந்து போறியா இல்லை செருப்படி வாங்க போறியாடா? டேய், என்னடா திமிரா? எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னையே அடிப்ப நீ? ஆமாம், இவர் பெரிய லார்டு லபக்தாஸு. நீ ஒழுக்கமாக இருந்தால் நான் ஏன்டா அடிக்க போகிறேன்? அது எப்படிடா? காலங்காலமாக விருப்பம் இல்லாத பொண்ணு பின்னாடி சுற்றுறதும் அவளை டார்ச்சர் பண்ணுறதுமே வேலையாக வச்சுருக்கீங்க. போடா போ. உனக்காக ஒரு அள்ளி ராணி காத்துட்டு இருப்பா, அவளை போய் கைப்பிடிச்சிக்கோ. உனக்கெல்லாம் திமிரு பிடிச்சவ தாண்டா பொண்டாட்டியாக வருவா. உன் திமிரை அவள் வந்து அடக்கி காட்டுவான். கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும் என்று எல்லலாக கூறினான் கண்ணன். என்னடா, அவள் கிடைச்ச திமிரில் ஆடுறியா? உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான். காவியாவுக்கு கண்ணன் தன்னை பொண்டாட்டி என்றதும் அதில் ஆனந்த கண்ணீர் வடித்தவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க கண்ணன் அவள் கையை பிடித்து அழுத்தி கொடுத்தவன், இப்போ எதுக்குடா அலற? அவன் ஒரு பொறுக்கி, விடு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இது அழுகை இல்லை கண்ணா, ஆனந்த கண்ணீர். உன் வாயால் என்னை பொண்டாட்டின்னு சொன்னதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அட என்னடி இது, நான் உண்மையை தானே சொன்னேன். கண்ணா, உன் தோல் சாஞ்சிக்கவா என்றதும், இது என்னடா கேள்வி, வா என்று அழைத்ததும் தாயை கண்ட சேயாய் அவனது தோளில் சாய்ந்து கொள்ள அவனும் பொது இடம் என்று பாராமல் அவளுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்தவன் அவளுக்கு ஊட்டிவிட காவ்யா இதுவரை அனுபவிக்காத மகிழ்ச்சியை அனுபவித்தாள். காவ்யா அங்கிருந்து வீட்டுக்கு வந்தவள் வினோத், ரத்னம் இருவரிடமும் நடந்த விஷயத்தை கூற அதில் கோபம் கொண்ட ரத்னம் சுரேஷின் அப்பா சங்கருக்கு ஃபோன் செய்து
நடந்ததை கூற சங்கர் சுரேஷை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்.